நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேலே நிஜமான பாசம் வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கும்போது என்ன சொல்லுது, பொங்கலில் மறுபடியும் நெய்யும் சர்க்கரையும் போட்ட மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஸ்வீட் அது டபுள் ஸ்வீட்டாக மாறிடும். எனிவே இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த அவார்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுலேயும் ஹாசினி கிட்டேருந்து அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேவரைட் கேப்டனோட ஒய்ஃப் முன்னால் அது வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் நான் என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன். அம்பிகாவுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லை வயசாகிட்டா எனக்கு ஏன்னா வாட் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அவங்க. அதாவது பிறவி நடிகைன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஆக்சிடெண்ட்டில் வந்தோம். இவங்க ட்ரெயின் ஆகி சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா என்னென்னு தெரிஞ்சு அதோட நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க. சகல கலகலவில் இவங்களை ரசித்தேன் நான். ஏன்னா கமல் ஏதோ கோமாளித்தனம் பண்ணும்போது இப்படி இப்படி ஒன்று பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படி அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, நேர பார்த்தப்போ சொன்னேன். அதாவது அவார்ட் ஸ்டேஜ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி மாற்றிட்டாங்க. நாமெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. நாம் ஆனால் மிக மிக முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாகவே ஆர்டிஸ்ட்டோ திறமைசாலியோ யாராக இருந்தாலும் இன்னொருத்தங்க கிட்ட டக்குன்னு பழக மாட்டாங்க. ஒரு வேற்றுமை இருக்கும். ஆனால் இவங்களை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கள். இப்போவும் அதே மாதிரி ஒற்றுமையோடு இவங்க வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க வெற்றியை இவங்க கொண்டாடுறாங்க.